அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மறுமை நாளில் மனிதனின் நிலை என்னும் தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய நீர் தொடர்பான செய்தியை நேற்றைய தினம் நாம் அறிந்து கொண்டோம். இன்றைய தினம் மறுமை நாளில் முதலாக மனிதன் எழுப்பப்பட்டு இறைவனுக்கு முன்னிலையில் நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் யாரிடத்தில் இறைவன் முதன்மையாக விசாரணை செய்வான், அவர்களிடத்தில் முதலில் விசாரணை செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். அதனுடைய துவக்கமாக மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் முன்பாக இருப்பார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஒவ்வொருவரும் அணிவகுத்து இருப்பார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அந்த அணிவகுப்பில் அவர்கள் நிற்கக்கூடிய நிலையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 20வது அத்தியாயம் 108வது வசனம், வஹஷஅத்தில் அஸ்வாத் லிர்ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் மனிதர்கள் நிற்கும் போது எப்படி இருக்கும் என்றால், சத்தங்கள் எல்லாம் அடங்கிவிடும். சத்தங்கள் எல்லாம் அடங்கிவிடுமா? இந்த உலகத்தில் மனிதன் பெரும் அளவிற்கு அதிகாரத்தை செலுத்தி வாழ்ந்திருப்பான். நான் தான் உயர்ந்தவன், என்னை மிஞ்ச யார் என்றெல்லாம் சொல்லி ஆட்டமும் அட்டூழியமும் செய்திருப்பான். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் எல்லா மனிதர்களும் நிற்கும் போது சத்தங்கள் எல்லாம் அடங்கிவிடும். ஒரு சிறிய அளவுக்கு கூட சத்தம் இருக்காதான். ஒரே ஒரு சத்தத்தை தவிர. அது என்ன சத்தம்? பலா தஸ்மஉ இல்லா ஹம்சா. மனிதனுடைய நடை சத்தத்தை தவிர, மனிதன் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு நடந்து போவானா இல்லையா, இந்த சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் அந்த நேரத்தில் இருக்காது. அப்படியே அல்லாஹ்வுக்கு முன்னிலையில கப்புச்சுப்புன்னு ஒவ்வொரு ஆளும் என்ன செய்வாங்க? அமைதியாக, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல என்ற ஒரு அச்ச நிலைக்கு வந்து விடுவார்கள். எந்த ஒரு சத்தமும் இருக்காது. பக்கத்தாட்ட பேசி என்ன ஆக போகுது தெரியலையே, எந்த ஒரு சத்தமும் இருக்காது. எதை பற்றிய பேச்சும் இருக்காது, முணுமுணுத்தல் இருக்காது, எவ்வித சத்தமும் இருக்காது. அப்படியே மனிதர்கள் எல்லாம் ஆடி போய் நிற்பார்களாம். இப்படி ஒரு நாள் வரும் என்று நினைத்து பார்க்கவில்லையே, இவ்வளவு விரைவாக வரும் என்று நினைத்து பார்க்கவில்லையே, அதுல இவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்று நினைத்து பார்க்கவில்லை என்று சொல்லி அந்த நேரத்தில் மனிதன் இடுக்கத்திற்கு உள்ளாகி மௌனமாக நிற்பார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் எப்படி வருவார்கள் என்று சொன்னால் அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வகுல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா. அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வருவார்கள். கூட்டமா கும்பலோட வந்து நின்று போறதில்லை. எல்லாரும் அல்லாஹ் எப்படி விசாரிப்பானோ தனித்தனியா ஒவ்வொரு ஆளா வா. நீ எத்தனை பேர் இருந்தாலும் சரி, உலகத்துல வந்து எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, உங்களை அனைவரையும் தனித்தனியாக விசாரிப்பேன். இப்ப நாம சில ஆட்களை விசாரிக்கும் போது ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு ஆர்வத்தோட விசாரிப்போம். அதுக்கப்புறம் நம்மளே சோர்ந்து போய் கடைசியில ஆட்களுக்கு இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல எக்ஸாம்லாம் வைப்பாங்க, ஓரல் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் போனவன் மாட்டினா அவனுக்கு எல்லா கேள்வியும் கேட்டு என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கேட்டு அவரே டயர்ட் ஆகிட்டு கடைசியில் வரவனுக்கு எல்லாம் சின்ன கொஸ்டினுக்கு நிறைய மார்க் போட்டு அனுப்பிவிட்டாரு. அப்படிலாம் கிடையாது. இங்க அல்லாஹ் ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா விசாரிப்பான். அந்த விசாரணை மிக துல்லியமாக இருக்கும். அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது, பாரபட்சமும் இருக்காது. அனைவரையும் துல்லியமாக அல்லாஹ் விசாரிப்பான். எல்லாம் தனியா தான் வந்து நிக்கணும். யாரும் கூட்டோட வந்து நிக்க முடியாது. சில நேரங்கள்ல கூட்டம் வர மாதிரியும் இருக்கு. எப்ப தெரியுமா? கூட்டா சேர்ந்து தப்பு செஞ்சிருப்பானா இல்லையா, கும்பலா சேர்ந்து தப்பு செஞ்சிருப்பானா இல்லையா, அப்ப அல்ல என்ன செய்வான்னா எல்லாரையும் ஒன்று நினைத்து விசாரிப்பான். அதே போல இவன் வந்து யாரை வணங்கி கொண்டிருந்தாங்களோ அவங்களே அல்லாஹ் ஒன்றிணைத்து என்னப்பா நீ தான் இவங்க வணங்க சொன்னியா என்று அப்ப அல்லாஹ் சேர்த்து விசாரிப்பான். அதே போல அந்த சமூகத்திற்குள்ள தூதர்களை வைத்து அவங்க விசாரிப்பான். இது இல்லாம பொதுவான விசாரணை என்பது தனித்தனியாக தான் இருக்கும். எல்லாம் வந்து ஒவ்வொரு ஆளா அல்லாஹ்ட்ட வந்து உரையாடணும் என்று அல்லாஹ் சொல்றதை பார்க்கணும். இப்படி அவன் தனித்தனியாக வரும்போதும் கூட தன் குடும்பத்துக்காக உறவுக்காக பேசுவானா? அப்படியும் செய்ய மாட்டானா? அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 16வது அத்தியாயம் 111வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம தஅதி குல்லு நஃப்ஸின் துஜாதிலு அன் நஃப்ஸிஹா. ஒவ்வொரு மனிதனும் தனக்காக தான் அல்லாஹ் இடத்துல வாதிடுவான். தனியா வந்தாலும் கூட பின்னாடி நம்ம ஆளுதான் வராரு கொஞ்சம் பார்த்து அப்படிலாம் கிடையாது. தனித்தனியா வரும்போதும் கூட தனக்காக மட்டும்தான் வாதிடுவான். மற்ற ஆளை பத்திய பேச்சே இருக்காது. என் ஃப்ரெண்டு, எங்க அம்மா, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் தனித்தனியாக வருவார்கள். தனக்காக மட்டும்தான் பேசுவார்கள். வேறு யாரை பற்றிய பரிந்துரையும் இருக்காது, யாரை பற்றிய சிந்தனையும் இருக்காது. யாருக்காகவும் பேச மாட்டார்கள், பரிந்துரைக்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். உங்கள ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் தனியாக பேசுவான். உங்களுக்கு மத்தியில் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பேசுற பாஷை நமக்கு தெரியுமா தெரியாதா அந்த எண்ணத்துக்கே போக வேண்டியதில்லை.
அல்லாஹ் என்ன பாஷை பேசுவான், நம்ம என்ன பாஷை பேசுவோம், நீங்க அந்த எண்ணத்துக்கே போக வேண்டியதில்லை. நீங்கள் அல்லாஹ் இடத்தில் உரையாடுவீர்கள். மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பேசுவது உங்களுக்கு புரியும், நீங்கள் பேசுவது அல்லாஹ்வுக்கு புரியும். அந்த உலகமே வேற, அனைவரும் அல்லாஹ்விடத்தில் தனித்தனியாக விசாரிக்கப்படுவீர்கள், உரையாடுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் வந்து விசாரிக்கக்கூடிய நிலை, யாரை முதலில் விசாரிப்பான்? சில பேர் என்னன்னா, அல்லாஹ் ஸ்டார்டிங்ல ரொம்ப கோபமா இருப்பான், ஃபர்ஸ்ட் நம்ம விசாரிச்சிட கூடாது, வேற யாராவது போட்டோம். சில பேர் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் யாராவது முதல்ல போய் அடி வாங்கிட்டானா இவனுக்கு மன ஆறுதல், அடுத்து பின்னாடி ஃபர்ஸ்ட் போறதுல பிரச்சனை. சில ஆளுகளுக்கு என்ன, முதல்ல போய் யார் நிக்கிறது, கூட்டா சேர்ந்து தப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் யாரு உண்மையை ஒத்துக்கிறது பிரச்சனை. ஒரு ஆளு நான் தான் சொல்லிட்டாருன்னா அடுத்து கூட 5 பேர் சேர்ந்துருவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும். மறுமையில வந்து நாம வந்து என்ன நினைக்கலாம், நம்ம தான் கடைசி சமூகம், ஏன்னா நமக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பெரும் பட்டியல் இருக்கு, நம்ம கடைசி என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நஹ்னு ஆகிருல் உம்மமி, நாம் தான் சமூகத்தில் இறுதியானவர்கள், நாம தான் கடைசியானவங்க. ஆனா மறுமை நாள் என்ன தெரியுமா, அவ்வளவு மை யுஹாஸபு யௌமல் கியாமா, மறுமை நாளில் நாம் தான் முதல் விசாரிக்கப்படுவோம். அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் விசாரணை யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, அவங்க சமூகத்துக்கு கிடையாது, மத்த சமூகத்துக்கு கிடையாது, நமக்கு தான் முதல் விசாரணையா. நாம வந்து சமூகத்துல கடைசியானவங்க, கடைசி தூதருக்கு உள்ள சமூகம். ஆனா விசாரணையில முதல்ல யாரு? நாம தான். அதே போல தீர்ப்பளிக்கிறதுல முதல்ல யாரு? அதுவும் நம்ம தான். இதுல 2 பிளஸ் பாயிண்ட் இருக்கு, அதே போல 2 மைனஸும் இருக்கு. மைனஸும் பிளஸும் கலந்து இருக்கு. என்னன்னா, சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சுன்னா அடுத்து திருப்தி அடைஞ்சிருவான், முடிஞ்சிருச்சு. ஏன்னா கடைசி வரைக்கும் இழுத்து அடிக்கும் போது எப்போ அடுத்து நம்ம வந்துருமோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல தப்பு பண்ணியிருந்தா முதல்ல போனாலும் பிரச்சனை, கடைசி போனாலும் பிரச்சனை. இது 2மே இருக்கு. சீக்கிரம் போனாலும் பிரச்சனை, நல்லவங்களுக்கு எப்பவும் பிரச்சனை கிடையாது. கிட்டவங்களுக்கு சீக்கிரம் போனாலும் பிரச்சனை, லேட்டா போனாலும் பிரச்சனை. இப்படி இருக்கும்போது முதல்ல விசாரிக்கப்படுறது யாரு? நம்ம சமூகம் தான் விசாரிக்கப்படுவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது பார்க்கிறோம். இது நிறைய நூல்கள் இடம்பெற்றிருக்கு. இப்னு மாஜா போன்ற அந்த ஹதீஸ் நூல்கள்ல 4280 செய்தியாக இடம்பெற்றிருக்கு. இப்ப அல்லாஹ் வந்து விசாரிக்கிறான், ஒவ்வொரு கேள்வியா கேட்பான், ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தனித்தனியா. நீங்க எல்லாம் தனித்தனியா வந்துருங்க, ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நான் கேட்பேன். நீங்க உலகத்துல என்ன செஞ்சிருந்தாலும் சரி, அந்த ஏடு எல்லாம் கொடுக்கப்படும். அதை பத்தி தகவல் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஒவ்வொரு ஆளுக்கு வந்து அவன் சாட்சி பல வகையில இருக்கும். அல்லாஹ்வே சிலருக்கு எதிராக சாட்சி சொல்லுவான், தூதர்கள் சாட்சி சொல்லுவாங்க, இவங்க யாரை வணங்குனாங்களோ அல்லது யாரை பின்பற்றினாங்களோ அவங்க சாட்சி சொல்லுவாங்க, இவங்களே இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க, இவங்களுடைய உறுப்புகள், இவங்களுடைய கையை காது இவங்களுக்கு எதிராக இவங்களுடைய உறுப்புகள் சாட்சி சொல்லும். இப்படி பல வகையான சாட்சிகள் வந்து இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியது இருக்கு. இப்ப அல்லாஹ் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஆட்டையும் ஒரு விசாரணை செய்யும் போது முதல்ல எதை பத்தி விசாரணை? நம்மளதான் விசாரிக்க போறோம் தெரிஞ்சிருக்கு. என்ன விசாரணை? ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறைய விசாரணை இருக்கு. அமல்கள் சம்பந்தப்பட்ட விசாரணை, அதே போல மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள சண்டைகள் பற்றிய விசாரணை, அருட்படைகள் பற்றிய விசாரணை என்று இப்படி பல விசாரணைகள் இருக்கு. இதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமல்கள் தொடர்பான விசாரணை. மனிதர்கள்ட்ட முதலில் அவங்கள்ட்ட அமல் தொடர்பாக எந்த அமல் பத்தி விசாரிக்கணும்னா நிறைய அமல்கள் இருக்கு, தொழுகை, நோன்பு. இப்ப இதுல அல்லாஹ் எதை பத்தி விசாரிக்கிறானா, இன்ன அவ்வளமா யுஹாசிபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி, மறுமை நாளில் ஒரு அடியானிடத்தில் அமல்கள் தொடர்பாக முதல் விசாரிக்கப்படுவது என்பது ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகை பற்றி தான். மத்த அமல்கள் பின்னாடி வச்சிருவோம், ஃபர்ஸ்ட் தொழுகையை பத்தி சொல்லுப்பா. ஏன்னா அல்லாஹ் என்ன செய்யறானா, ஒரு நாளில் 5 நேரம் கடமையாக்கி வாழ்நாள் முழுக்க கடமையாக்குறான், கடைசி வரைக்கும் இருக்கணும். இப்ப மத்த அமல், இப்ப நோன்பு வருஷத்துக்கு ஒரு மாசம், அதுக்கப்புறம் கிடையாது. ஹஜ்ஜி சக்தி இருந்தா ஒண்ணு, அதுக்கப்புறம் இல்லண்டா இல்ல, இப்படின்னு சிலதுக்கு கொஞ்சம் கால இடைவெளி அல்லது இப்படி இருக்கு. ஆனா தொழுகை அப்படி இல்லையே, எல்லாரும் டெய்லி செய்யணும், டெய்லி செப்பரேட்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகை. எது வரைக்கும்? உயிர் போற வரைக்கும், மௌத்தாகிற வரைக்கும். இடை நிறுத்தங்கிறதெல்லாம் கிடையாது, கடைசி வரைக்கும் செய்யணும். அதனால அதை என்ன செய்யறானா, ஃபர்ஸ்ட் உனக்கு நிறைய அமல்கள் சொல்லியிருந்தேன், நிறைய கட்டளைகள் இருந்துச்சு, அதுல ஃபர்ஸ்ட் தொழுகைன்ற ஒரு கட்டளை இருக்கா இல்லையா, அதை முதல்ல இடு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முதல் கேள்வியே தொழுகையை பற்றி. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நாமும் அல்லாஹ் காப்பாற்றணும், முதல் பால்ல அவுட்டு. நம்ம ஆட்கள், நம்ம சமூகத்தில் உள்ள மக்கள் பெரும்பாலும் என்ன, முதல் கேள்வியிலேயே அவுட்டு. இது வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. இப்ப கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் வந்தவங்க திரும்பி பாருங்க, முதல் நாள்ல இருந்த மக்களுடைய ஜனத்தொகை இப்போ இருக்கா அப்படின்னு. முதல் நாள்ல ஒரு 7 சஃபு ஃபுல்லு. இப்போ கொஞ்சம், இது இரவு தொழுகைக்கு நான் சொல்லல, ஃபஜ்ர் தொழுகைக்கு இதான் நிலைமை. நோம்பு நாள்ல இப்படின்னா அப்ப மத்த நாள் என்ன, லுகரு, அசரு, மகரிபு மட்டும் எல்லா ஊர்லயும் பரக்கத்தா உயிரோட்டமா இருக்காது. ஏன், என்ன காரணம் யாருக்கும் தெரியல. மகரிபுக்குன்னா அப்படியே மக்கள் அப்படியே பள்ளி தப்பி நிக்கிறாங்க. அதே போல ஜும்மா பெருநாள், இது வளமை, தொழாத ஆட்கள் கூட தொழுவாங்க. அன்னைக்கு தொழுவாத மக்கள் இருக்காங்களாங்கிறது தெரியல. ஆனா பெருமளவுக்கு ஜும்மா எல்லாம் வந்துருவாங்க. மகரிபு, ஜும்மா, பெருநாள், இதை தாண்டி பெருமளவு பாத்தீங்கன்னா மற்ற தொழுகையில் அதிகமான மக்கள் இல்லை.
அப்ப இந்த தொழுகையில நாம எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறோம், எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம். ஒருவேளை அதுக்காண்டிதான் அல்ல அதை பிடிக்கிறான்னு நம்ம தெரியல. தொழுகையிலேயும் ஏன்னா ஒரு இதுலயே உன்னுடைய நிலை தெரிஞ்சு போயிருந்தா நம்ம சொல்லுவோம்ல, இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டீங்கன்னா நீ எப்படி எக்ஸாம்ல படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சு போயிருங்கிற மாதிரி. இதுதான் நம்மகிட்ட இருக்கான்னு சொல்லி எல்லாம் வஸ்து வச்சானா என்னன்னு தெரியல. இதுலயே உன்னை பத்தி உன் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிங்கிற மாதிரியா அல்லாஹ் வந்து முதல் கேள்வியா வைக்கிறான். ரசூலா இப்படிதான் சொல்றாங்க, உங்கள்கிட்ட முதல் கேள்வி தொழுகையை பற்றி. நீங்க அதுல பிரச்சனை இல்லாம போயிட்டீங்கன்னா மற்றதும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தொழுகை வந்துருச்சு மற்ற எல்லாம் வந்துருமே. ஏன்னா தொழுகைங்கிறது அவ்வளவு ஒரு அழகிய ஒரு அமல். அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, இந்த தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான அருவருக்கத்தக்க தீமைகளில் உங்களை தடுக்கும். தொழுகைங்கிறது அது ஒரு அமல் மட்டும் கிடையாது, உன்னை தீமை செய்ய விடாம தடுக்கக்கூடிய ஒரு காரியம். நீ ஒரு பாவத்தை ஒரு தீமையை அருவருக்கத்தக்க செய்யக்கூடிய தொழுகையாளியா இருக்கும் போது அதை செய்ய முடியாது. தொழுகை தடுக்கும். நீ தொழுகிறியப்பா 5 நேரம் தொழுகிற, அடுத்து அல்லாஹ்வை பார்க்க போற, இப்ப போய் நீ தப்பு செய்யலாமா, திரும்பி அல்லாஹ் இடத்துல போய் நிக்கணும் என்று சொல்லி தொழுகை தடுக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அமல். அப்ப அந்த அமல்ல நாம எந்த அளவுக்கு இன்னைக்கு ஆர்வமாகவும் இருக்கிறோம். பெருமளவுக்கு பார்க்கும்போது பெரிய அலட்சியம் தான் இருக்கிறத பாக்குறோம். சுன்னத்தான தொழுகையை விடுங்க, இரவு தொழுகை அது மாதிரி இல்ல, கடமையான தொழுகையை பற்றி நம்ம பார்க்கணும். ஒவ்வொருவரும் தன் உள்ளத்துல கேட்டு பாருங்க. இன்னைக்கு நோன்பு நாள், சுகர் தொழுதமா, அசர் தொழுதமா, மகரிப்புக்கு தொழுதிருப்போம், வாய்ப்பு இருக்கு, இஷாக்கு தொழுதிருப்போம், லுகர் அசரு ஃபஜரையும் சேர்த்துக்கிறங்க. தொழுதாலும் நாம ஜமாத்தோடு தொழுதமா? அப்படி ஜமாத்தோடு தொழுதாலும் நாம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தொழுதுட்டேன் நினைக்கிறாங்க. தொழுதாச்சு, நாம தொழுதுட்டோம், அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா தெரியுமா? தெரியாது. ஏன்னா நம்ம தொழுகை எப்படிமா இருக்கு, ஒரு ஆள் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டாருன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்ல ரூக்கு வருது. அதுக்கப்புறம் ரூக்கு வந்து சொல்லுவாங்கல்ல மென்டலி ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள் இங்க இருப்பாரு, உடல் இருக்கும், ஆனா அவருடைய ரூஹு ஆத்மா எல்லாம் அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கும். எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு சிந்தனை, ஆண்களுக்கு அவங்களுக்கு ஒரு சிந்தனை. அது இந்த தொழுகை நேரம் இருக்கா இல்லையா, அதுலதான் ஷைத்தானை வழிகெடுப்பான் ரசூல் ஆல்ரெடி சொல்றாங்க. வாங்க சொல்லப்பட்ட ஓடிடுவான், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வருவான். இக்காமத்து சொல்லப்பட்ட ஓடிடுவான், இக்காமத்து சொல்லி முடிச்சவன மீண்டும் வருவான். இப்ப நாம நிக்கிறோம், தொழுகையில நிக்கிறோம், நல்ல பிள்ளையா தொழுகைக்காண்டி நிக்கிறோம், அல்லாஹ் நிக்கிறோம். நிக்கிறது மட்டும்தான் நம்ம என்ன ஓதுறாங்க தெரியாது. ஒரு ஆள்கிட்ட சும்மா கேட்டு பாருங்களேன், இப்பவுமே இஷா தொழுகைக்கு என்ன ஓதுனாங்க, இஷா தொழுகைக்கு ஓதுனாங்களா தெரியல பாரு. இப்ப நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க, இஷா தொழுகையில் இமாம் என்ன சூரா ஓதுனாங்க, என்ன சூரா ஓதுனாங்க தெரியாது. இது நடந்து பல ஆண்டு வருஷமா ஆகுது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வா, இப்ப நடந்த நிகழ்வு தெரியல. அப்ப நாம வந்து இது டைம் ஆயிடுச்சு, இரவு தொழுகை எல்லாம் முடிஞ்சதுனால கேக்குறீங்கன்னா, நீங்க தொழுகை முடிச்சுட்டு கேட்டு பாருங்க. தொழுகை முடிஞ்சு அடுத்த நொடியில பக்கத்துல உள்ள ஆள்கிட்டயோ அல்லது உங்கள்கிட்டயே நீங்க இன்னைக்கு என்ன தொழுகை இன்னும் சூறா ஓதுனாங்க தெரியாது. அப்ப நாம என்ன வந்து நிக்கிறோம் என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் உண்மை தெரிய மாட்டேங்குது. பொதுவா தொழுகையில பொறுத்தவரையில நாம வந்து எனக்கு அரபி தெரியாதுன்னு சொல்லிட்டு கடந்து போறோம். ஆனா தொழுகை என்பது அல்லாஹ்வோடு உரையாடுறது. நாம அல்லாஹ்ட்ட என்ன பேசுறோங்கிறது தெரியும். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு சூறாக்கு என்ன அர்த்தம், நாம ஓதக்கூடிய சின்ன சின்ன சூறா இருக்கா இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம், நாம ஓதக்கூடிய ஒவ்வொரு துவா இருக்கா இல்லையா, பாயித் பைனியா இருக்கட்டும் அல்லது அத்தஹியாத்தா இருக்கட்டும், சுப்ஹான ரப்பில் அலா, சுப்ஹான ரப்பில் அதீம் அல்லது சுப்ஹூன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்து வர்ரூ, எல்லாத்துக்கும் என்ன அர்த்தங்கிறது தெரிஞ்சு ஓதணும். ஏன்னா சும்மா முடிஞ்சிட்டு போறது இல்ல. இன்னைக்கு நாம வந்து தொழுதுதான் நினைக்கிறோம், என்னன்னே தெரியாம செஞ்சுட்டு போறோம். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல வந்து இந்த மது குடிச்சவங்களை பள்ளிவாசலுக்கு வராதீங்கன்னு ஆரம்பத்துல ஒரு சட்டம் போட்டான். அப்ப சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் போதையாக இருக்கும்போது பள்ளிக்கு வராதீங்க என்று சொல்றதை விட, நீங்கள் போதையாக இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியாம பள்ளிக்கு வராதீங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப என்ன சொல்றேன்னு தெரியாம நீ வந்து என்ன செய்ய போற, மதுவுல உள்ளவங்களையும் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றான்னா, நீ என்ன செய்யறேன்னு உனக்கு தெரியாதப்பா, நீ என்ன சொல்றேன்னு தெரியாது, எதுக்கு வந்து நிக்கிறேன்னு தெரியாது, அப்படியே வரேன்னு கேட்கறான். இப்ப நாம போதையிலன்னா இல்ல மொழி தெரியலன்னு ஒரு காரணத்தை வச்சுக்கிறோம். அந்த காரணம் எப்பவும் செல்லாது. எத்தனை வருஷம் அழுகம் சூறா அர்த்தம் தெரியாம இருக்கிறது, பிறந்ததுல இருந்தே வா. முடிஞ்ச அளவுக்கு நாம ஓதக்கூடியதுல அன்றாட ஓதுறது தானே, இதுக்கு என்ன அர்த்தங்கிறது ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கிறணும். இந்த நாம ருக்கூல ஓதுறோம் இதுக்கு என்ன அர்த்தம், அத்தையாத்துல ஓதுறோம் இதுக்கு என்ன அர்த்தம், சஜிதால ஓதுறோம் இதுக்கு என்ன அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் தெரியாம இருந்தா அது பயன்படாம கூட போடலாம். அல்ல அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளணும். நாம வந்து இந்த காரணத்தையே சொல்லி தப்பிக்க முடியாது. அப்ப நாம தொழக்கூடிய தொழுகையில உருப்படி இல்லையே. அல்லாஹ் குர்ஆன்ல அப்பதான் சொல்லி காட்டுறான், வயலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு, தொழுகையாளிகளுக்கு கேடா. தொழாதவங்களுக்கு கேடுனா சரி, தொழுகையாளிகளுக்கு ஏன் கேடு, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவங்க தொழுகிறாங்க ஆனா அந்த தொழுகை எதுக்கு தெரியுமா, அவரு பார்க்கணும் இவரு பார்க்கணும் என்று பிறர் பார்ப்பதற்காக தொழுகிறான். நான் தொழுகையாளி, நான் தொழுகிறேன் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறான். அப்ப இந்த தொழுகை எதுக்கு, அல்லாஹ்ட்ட நாம தொழுகையாளி என்று பதிவு செய்யப்படுறதுமே தவிர, இன்னாரு பாக்குறாரு, இமாம் பாக்குறாரு, அல்லது என் அம்மா பாக்குறாங்க, என் அக்காவை பாக்குறாங்க என்று சொல்லி அடுத்தவங்களுக்காக வேண்டி நம்ம தொழுதோம்னா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகணும். அப்படி தொழுகும் போது கவனமா இருக்குமா இல்லையா, என்ன ஓதுறாங்க இந்த கவனம் நமக்கு இருக்கும். நாம வந்து என்ன எண்ணத்துக்கு தொழுகிறோம்னே தெரியாதனாலதான் என்ன ஓதுறோம்னே தெரியல.
அப்ப இப்படியாக நாம வந்து தொழுதோம் என்று சொன்னால் அந்த தொழுகை நமக்கு நன்மை கிடைக்காது. அப்ப தொழுகையாளிகளாக இல்லாதவங்களுக்கும் பாதிப்பு தான். தொழுகையாளியாக இருந்து அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும், அதுவும் பாதிப்பு தான். அப்ப நம்ம செய்யறதை உருப்படியா செஞ்சிடணும். நம்ம செய்யறதையே உருப்படியா செய்யாம இருந்தா எப்படி? அப்ப நம்ம தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் சரியாக தொழுவணும். இன்னும் தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டோம்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. தொழுகை நம்மகிட்ட உள்ள பாதிப்பு, ரசூலா சில விஷயங்களை கண்டிச்சிருப்பாங்க, இது எல்லாம் செய்யாதீங்க, தொழுகையில செஞ்சா பாவம், கரெக்டா அதையே செய்வோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ரசூலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, தொழுகைக்காக ஓடி வராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மால என்ன செய்வாங்க, தொழுகைக்கு ஓடி தான் வருவாங்க. இது நம்ம பல தடவை சொல்லியாச்சு. இமாம் இங்க இக்காமத்தை சொல்லி தொழுகை வந்தா ஓடி வராதீங்க, ருக்குவுக்கு போனா ஓடி வராதீங்க, இது நம்ம சொல்றது இல்ல, ரசூலா சொல்றது. பொதுவா உலகத்துடைய நடைமுறை என்ன, ஒண்ணு தாமதம் ஆயிடுச்சுன்னா வேகமா செய்ய, ஓடி போய் செய்யும் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றோம், அப்படி செய்யாதப்பா, ஓடாத, மெதுவா போ, உனக்கு என்ன கிடைக்குதோ அதை நீ எடுத்து தொழுவு. ஆனா நம்ம என்ன செய்வோம், ஓடி வருவோம். இந்த ஓடி வரதுனால பிரச்சனை எப்படி ஆகுது தெரியுமா? தொழுவைக்காண்டி ஒழுவு செய்ய வருவாரு, ஒழுவு செஞ்சிருப்பாரு, ஆனா அந்த ஒழுவு பரிவர்த்தமா இருக்காது. காலை ஒழுங்கா கழிக்க மாட்டாங்க, கையை ஒழுங்கா கழிக்க மாட்டாங்க, மூஞ்ச ஒழுங்கா கழிக்க மாட்டாங்க. இந்த ஒழுவை முழுமை அடையாது. இதை ரசூலா சொல்றாங்க, வயலுள்ளி அகாபி மினன்னார், யாருடைய குதிகால் ஒழுங்கா கழுவப்படவில்லையோ அவருக்கு நரகம். உன் குதிகால் ஒழுங்கா கழுவலைன்னா அந்த குதிகாலுக்கு நரகம்னு ரசூலா சொல்றாங்க. அப்ப நம்ம தொழுகைக்கு ஒழுவு செஞ்சு வந்து நின்று காலை ஒழுங்கா கழுவல, கையை ஒழுங்கா கழுவுனா அப்புறம் நரகம். அப்புறம் எதுக்கு தொழுகை? நரகத்துல இருந்து காப்பாத்துறது தொழுகை. அதை ஒழுங்கா கழுவினா எப்ப வரும்னா ஓடி வர்ற பிரச்சனை. தொழுவ முடிஞ்சு கடைசியில் தொழுகை இல்லாம போறது. கடைசியில ஓடி வந்து நின்னோம்னா என்ன ஆகும், அங்கதான் மூச்சு வாங்கி நின்றுட்டு என்ன ஓடுறாங்கன்னு தெரியாது, நம்ம என்ன நிக்கிறது தெரியாது, கடைசி வரைக்கும் அந்த எண்ணத்திலே இருக்கும். அதனால ரசூலா அந்த ஆரம்பத்திலே தடுக்கிறாங்க. அதே போல இன்னும் இந்த தொழுகை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். தனியா சொல்லும்போது வரக்கூடிய பிரச்சனை, ஒரு ஆள் இமாமோட சேர்ந்து தொழுகிறாங்கன்னா வேற வழி இல்லை, இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லணும், போகணும், ருக்கு போகணும், சஜிதா போகணும். ஆனா தனியா போனா யாரு கேட்பா? தனியா தொழுதா நம்ம இஷ்டத்துக்கு தான், நம்ம தான் இமாம், நம்ம ருக்கு போகும்போது ருக்கு, சஜிதா போகும்போது சஜிதா போவோம். ஒரு சஹாபி ரசூலா காலத்துல என்ன செய்யறாங்கன்னா, தொழுகிறாங்க ரசூலா முன்னிலையில, தொழுதுட்டு ரசூலாட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சலாம் சொல்றாங்க. ரசூலா பதில் சலாம் சொல்லிட்டு, இல்லப்பா நீங்க தொழுவல்ல, திரும்பி போய் தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ஆல்ரெடி தொழுதுட்டாரு, தொழுதுட்டு தான் ரசூலாட்ட சலாம் சொல்றாங்க. ரசூலா தொழுவலேன்னு சொல்றாங்க. ரசூலா சொன்னா மறுப்பு சொல்ல முடியாது, திரும்பி போய் தொழுதுட்டு மீண்டும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. நீங்க தொழுவல, திரும்பி போய் தொழுவுங்க, நமக்கு ஒரு தடவை தொழுகிறதே பாரம், இங்க 2 தடவை ரசூலா தொழுவ சொல்றாங்க. அவருக்கு வேற வழி தெரியல, திரும்பி போய் தொழுதுட்டு வந்து சலாம் சொல்றாங்க. ரசூலா அப்பவும் நீங்க தொழுகல்ல, மீண்டும் போய் தொழுவுங்க. அவர் பார்த்தாரு, இப்படியே எவ்வளவு நாள் போறது, எவ்வளவு நேரம் போகுது, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு இப்படிதான் தொழுவ தெரியும், நானும் தொழுதுட்டு வந்து நிக்கிறேன், நீங்க தொழுகிறேன்னு சொல்றது என்ன கதை, என்னன்னு சொல்லுங்க, விவரத்தை சொல்லுங்க. அப்புறம் ரசூலா சொல்றாங்க, நீங்க தொழுகைக்காக நின்றீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ ஓதுங்க. பெரிய அல்பக்கா ஆல் இம்ரான் ஓதணும்னு இல்ல, அது சிறப்பு இல்ல, அது தெரியலன்னா என்ன தெரியுமோ ஓதுங்க. அப்படி நீங்க ஓதிட்டு ருக்கு செய்யும் போது இருக்கா இல்லையா, அந்த ருக்குல வந்து ஒரு ராகத்தை அடையணும். அல்லாஹ் அக்பர் ருக்கு போனோம்னா அங்க போய் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு நிம்மதி அடையணும். நம்ம என்ன செய்வோம், போயிட்டு டக்குன்னு எந்திரிச்சிருவோம். நீங்க அடுத்து சஜிதாக்கு போறீங்களா, அங்க ஒரு ராகத்து, ஒரு நிம்மதி அடையணும். நீங்க அந்த சஜிதால இருந்து எந்திரிச்சு அந்த சஜிதா கடையில உட்காரீங்களா இல்லையா, அங்க ஒரு ராகத்து, ஒரு நிம்மதி அடையணும். உங்க தொழுகை வந்து அப்படியே பரிபூர்ணமா இருக்கணும், வேகமா இருக்கக்கூடாது, ஸ்பீடா தொழுவக்கூடாது, நிதானமாக தொழுவணும். ரசூலுல்லாஹ்வுடைய ருக்குல இருந்து எந்திரிக்கிறதும் அதே போல சஜிதா கிடையில எல்லாம் ஏறத்தாழ சம அளவுல இருக்குமா, ஒரே மாதிரியா இருக்கும். இடைவெளி விட்டு நீட்டா தொழுவாங்க. ஆனா நம்ம அப்படி தொழுகிறோமா? இல்ல. ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் எடுத்து நம்ம தொழுகையை பார்த்துருந்தா நமக்கு என்ன பதில் வந்திருக்கும், தொழுவல திரும்பி போய் தொழுவுங்க தான் வந்திருக்கும். ஆனா நாம தொழுதுட்டு அல்லாட்ட போய் நிப்போம். முதல் கேள்வி, தொழுதியாப்பா? தொழுதாச்சு. எங்க தொழுத அப்படின்னு அல்லாஹ் தூக்கி அடிச்சிருவோம். தூக்கி நம்மளை வந்து நரகத்துல போற ஒரு நிலை மாதிரி தான் வந்துடும். அதனால நாம தொழுகையாளியாக இருக்கணும், அந்த தொழுகையை சரியாக தொழுவணும் என்பதை இந்த செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய மற்ற நாட்களில் மற்ற செயல்கள் தொடர்பாக உள்ள முதல் கேள்வியை பற்றி அறிந்து கொள்வோம் என்று கூறி இந்த உரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.